அண்மைச் செய்தி. புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் விசாரணையை மேற்கொள்கிறது. புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் விசாரணையை மேற்கொள்கிறது. 17 வயது சிறுவன் ஏடிஜிபி காரில் கடத்தப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த மனுவின் மீது இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் விசாரணையை மேற்கொள்கிறது. முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை பார்க்க ஏராளமானோர் நீதிமன்ற அறையில் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சிறுவன் கடத்தல் வழக்குல இன்று நீதிமன்றத்துல புதிய பாரதம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில இந்த வழக்குல 2 பேர், அதாவது இந்த கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள புதிய பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியும், அதே போன்று இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், அது ஒரு காவல்துறையில ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியின் கார், அவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில தற்பொழுது இரு தரப்பிலுமே ஆஜராகி இருக்கிறார்கள். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகிய 2 பேருமே தற்பொழுது நீதிமன்றத்துல நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் விசாரிக்கிறார். விசாரணை நீதிமன்றத்துல தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதே போன்று 2 தரப்பிலுமே தற்போது அவர்கள் தரப்புல வழக்கறிஞர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்திலே இணைந்திருக்கிறார்கள். திடீரென நீதிபதி இதுல இந்த வழக்குக்கு தொடர்பில்லாத நபர்கள், தேவையில்லாத நபர்கள் நீதிமன்ற அறையை விட்டு வெளியேற வேண்டும் என்று நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். இதனை தொடர்ந்து அதிலிருந்து வெளிநபர்கள் இருந்தவர்கள் எல்லாமே நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி கடுமையான விமர்சனத்தை வைத்தார். இது நீதிமன்றம் சினிமா படப்பிடிப்பு நடத்தவில்லை, எனவே இதில் தேவையில்லாத நபர்கள் வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் அதில் தேவையில்லாத நபர்கள், இந்த வழக்குக்கு தொடர்புடையாத நபர்களை வெளியேற்றினார். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதுல இந்த கடத்தல் சம்பவத்துல கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடுத்தப்படவில்லை எனவும், கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு எனவும் ஜெகன்மூர்த்தி தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஜெகன்மூர்த்தி தரப்புல இது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக கூலிப்படையை ஏவி இந்த சிறுவனை கடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த முன்ஜாமீன் கோரி இந்த மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய வாதங்கள்ல இந்த கடத்தலில் கூலிப்படையினர் யாரும் ஈடுபடுத்தப்படவில்லை, இது கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு என்று ஜெகன்மூர்த்தி தரப்புல வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த சம்பவத்துல திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அருகே கலாம்பாக்கம் என்ற இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர், தனியார் நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய இளைஞர், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பெண், இந்த 2 பேரும் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள், பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள். வீட்டில பெற்றோர் எதிர்ப்பு இருந்ததுனால இந்த மணமகனுடைய வீட்டுல, அதாவது காதல் திருமணம் செய்து அந்த திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞருடைய வீட்டில் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததுனால வெளியூரில் அந்த 2 பேருமே தங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பெண் வீட்டார் தான் இது குறித்து நேரடியாக இந்த அவருடைய மகளை அழைத்துச் சொல்வதற்கோ அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாக அவற்றிலிருந்து தீர்த்துக் கொள்வதற்காகவோ இந்த வீட்டில் இந்த மணமகனை தேடி இந்த வீட்டு திருவள்ளூருக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த வாரம். அப்பொழுதுதான் வீட்டில் அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த நபரினுடைய சகோதரன், ஒரு 17 வயதாகிய அந்த இளைஞர் அந்த வீட்டில் இருந்தபோது அவரை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனை அடுத்துதான் அவருடைய பெற்றோர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்க இது கடத்தல் வழக்காக ஒரு பதிவு செய்யப்பட்டது. இந்த கடத்தல் வழக்கில் தான் இவருக்கு உடம்பை இருக்கிறது, அதாவது சட்டமன்ற உறுப்பினரும் புதிய பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்திக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில, அதாவது ஏற்கனவே கைதானவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவரை வழக்கில் சேர்த்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருந்தது. எனவேதான் கடந்த சனிக்கிழமை என்று அவரை கைது செய்வதற்காக அவருடைய வீடு பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய ஆண்டர்சன்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியினுடைய வீட்டிற்கு போலீசார் சென்றார்கள். அங்கே அவருடைய ஆதரவாளர்கள் குவிந்ததனால அங்கு நூற்றுக்கணக்கான போலீசாரும் குவிக்கப்பட்டார்கள். ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அவரை வீட்டிற்குள் விடாமல், காவல்துறையினரை வீட்டிற்குள் விடாமல் அவருடைய ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தினர். சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகுதான் போலீசார் ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு உள்ளே செல்ல முடிந்தது.
டிஎஸ்பி தமிழரசையும் அதேபோன்று வெள்ளவேடு காவல் ஆய்வாளர் 2 பேரும் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியுது. பிறகு அவர்கள் நேரில் சென்று வீட்டிற்குள் சென்று விசாரணை நடத்தி வெளியில் திரும்பியவர்கள் அங்கே ஜெகன்மூர்த்தி இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அவர் வீட்டில் இல்லாத நிலையில் அவர் தலைமறைவாகி விட்டார் என்று போலீசார் தரப்புல கூறப்பட்டது. தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் தான் நேற்றைய தினம் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு அனுமதி அளித்தார்கள். அதன்படி இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று இரவு இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் எடுத்துக் கொள்ளவில்லை. இன்றைய தினம் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று காலையில இந்த வழக்கை எடுத்துக் கொள்ளும் பொழுது இதில் ஜெகன்மூர்த்தி நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதோடு இந்த வழக்கில கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏடிஜிபியினுடைய கார் எப்படி அவர்களுக்கு சென்றது, எனவே இந்த வழக்கில் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் உடனடியாக ஏடிஜிபி ஜெயராமனும் இன்று பிற்பகலில் 2:30 மணி அளவில் அவரும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இரு தரப்பிலுமே 2 பேருமே ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஜெகன்மூர்த்தி தரப்புல அவர்கள் தான் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுல ஜாமீன் கோரி அவர் தரப்பில் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்குல இந்த சம்பவத்தில் தனக்கும் இந்த வழக்குக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஜெகன்மூர்த்தி தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஜெகன்மூர்த்திக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் உள்ள பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிக்கிறார்கள். எம்எல்ஏயாக உள்ள ஜெகன்மூர்த்தியை அவர்கள் தேவையில்லாமல் இந்த வழக்கிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தரப்புல தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி தரப்புல அந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கடத்தலில் ஏடிஜிபி மற்றும் மனுதாரருக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் உள்ளது என்று காவல்துறை தரப்பிலும் வாதங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இதில் ஜெகன்மூர்த்தி தரப்புல இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை என்றும் அவர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல கூலிப்படையினர் ஏவி கடத்தினார்கள் என்று கூறுவது முற்றிலும் தவறு என்றும் ஜெகன்மூர்த்தி தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி தரப்புல வாதங்களை முன்வைக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக, அதாவது இருவேறு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை உள்ளே இருப்பதற்காக இது தேவையில்லாமல் தன்னுடைய பெயர், அதாவது ஜெகன்மூர்த்தியினுடைய பெயரை உள்ளே எடுக்கிறார்கள் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில காவல்துறை தரப்பிலிருந்து இந்த கடத்தலில் ஏடிஜிபி மற்றும் இந்த இவர்களுக்கும் 2 பேருக்குமே தொடர்பு உள்ளது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல அதற்கான வாதங்களை அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசு தரப்புல இந்த வழக்குல சரத், டேவிட், வனராஜ் உள்ளிட்டோர் அந்த இளைஞருடைய வீட்டிற்கு சென்று, அதை காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த இளைஞருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய சகோதரரை கடத்தி இருக்கிறார்கள். பிறகு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகளும் அங்கே பதிவாகி இருக்கிறது. அவற்றையும் காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.